ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு என்னன்னா தசமகா வித்தை. ஏற்கனவே தசமகா வித்தைனா என்ன, அதில் 10 சக்தியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். தசமகா சக்தினா என்ன, அது எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு முதல் வீடியோ பாகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது அந்த தசமகா 10 சக்தியுடைய மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி காளியம், தாரா, திரிபுர சுந்தரி இவங்களுடைய மந்திரங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். தசமகா வித்தியில் 10 சக்தியில் இந்த 3 சக்தியுடைய மந்திரங்களை இன்றைக்கி பார்ப்போம். ஒவ்வொரு மந்திரங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரங்களை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த 3 சக்தியுடைய மந்திரங்களை பார்ப்போம். தசமகா சக்தியில் 10 காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமாவதி, திரிபுர பைரவி, பகிலாமுகி, மாதங்கி, கமலா துணிகா. இதுக்கான தமிழ் பூரம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், விளக்கம் சொல்லியிருக்கோம். தசமகா வித்தை. இப்போ காளி மந்திரத்தை பார்ப்போம். தசமகா வித்தையில் முதல்ல காளி. ஓம் க்ரீம் க்ரீ உமா ரீம் கருங்காளி மயா அண்டபிரசண்டி காளியே போற்றி. இது காளி மந்திரம். அடுத்து நம்ம எந்திரங்கள் அடுத்ததில் பார்ப்போம். இப்போ தாரா. ஓம் ஐம் ஐம் நீல கண்டி நீலமல சண்டி நிலமல சண்டி வான நட்சத்திர மகா மண்டி ரண்டியே போற்றி. தாரா. திரிபுர சுந்தரி. ஓம் மம் மவுட திரிபுர சுந்தரி சித்தாண்ட சுந்தரி திரயம் மகா சுந்தரியே போற்றி. இது இப்போ இது 3 வகை, இன்னும் 7 மந்திரங்களும் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அப்படி இந்த மந்திரங்களையும் நம்ம சொல்லி தசமகா வித்தையில் இந்த ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்லி அதுக்கான எந்திரங்களையும் வைத்து நம்ம 10 சக்திகளுக்கு பூஜை பண்ணும்போது பிரபஞ்ச ஆற்றலும் பெரிய அம்பாளுடைய மகா சக்தி ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட தீ சக்தியில் விலகி மனத ஆத்ம சக்தியும் மன வலிமையும் மன தவபலமும் இந்த பூஜையில் உண்டாகும். அசுர சக்தியில் தீ சக்தியில் அழிக்கக்கூடிய ஒரு அதிகார சக்தியாக இருக்கும். இது முறைப்படி நம்ம மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி முறையாக பூஜை செய்து நம்ம வணங்கி வந்தவர்கள் என்றால் முழு பலனையும் முழு சக்தியும் நம்ம அடையலாம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.